நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவரின் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம். சிம்சோன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிம்சோனை பற்றி எங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க? வாலிபர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் சிம்சோன்ட்டையும் சில நல்ல காரியங்கள் இருக்கிறது. சிம்சோனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரத்தை சந்தித்த உடனே, அல்லது ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வனாந்தரத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றை எப்படி கண்டுபிடிப்பது அப்படி தான் நாம் இன்றைக்கி கற்றுக்கிட போகிறோம். வனாந்தரம்னாலே நமக்கு பயம் வரும். என்ன ஏன் பயம் வரும்? நீங்கள் சொன்னீங்க, தேவைகள் கிடைக்காது, சாக்லேட் கடை இருக்காது, தண்ணி இருக்காது. பைபிள் சொல்லுது, உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுது, வனாந்தரத்தில் டேஞ்சர் இருக்கிறதாம். என்ன டேஞ்சர் இருக்குது? கொல்லிவாய் சர்ப்பங்கள், சிமியோன் கொல்லிவாய் சர்ப்பம், அப்புறம் தேள்கள், பெரிய வனாந்தரம். அந்த வசனத்தை வாசிங்க, உபாகம புஸ்தகம் 8:15. கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள, கவனிங்க, வனாந்தரத்தில் என்ன இருக்குது? கொல்லிவாய் சர்ப்பம் இருக்குது, வனாந்தரத்தில் தேள்கள் இருக்கிறது. சில பேர் நமக்கு விஷம் மாதிரி, பாம்பு மாதிரி பேசுகிற ஆட்கள் உண்டு. தேள்களை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை தான் வனாந்தரம். இன்னும் சொல்லப்போனால் வனாந்தரத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாகணுமா? எங்களுக்கு எகிப்தில் என்ன இருந்துச்சு? கல்லறை தோட்டம் இருந்துச்சு, அங்கேயே நாங்கள் இருந்திருப்போமே, ஏன் எங்களை இந்த வனாந்தரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே சிம்சோனுக்கு ஒரு வனாந்தரம். கவனிங்க, 4 குறிப்பு சொல்ல போகிறேன், வேகமாக சொல்ல போகிறேன். நான் வைஃபையில் போய் இந்த பிரசங்கத்தை பண்ணினேன். ஞாயிற்றுக்கிழமை பண்ண வேண்டிய பிரசங்கத்தை நான் வியாழக்கிழமையே அவர் ரூஃபஸ்க்கு பண்ணி காட்டிட்டேன். இப்போ 2வது முறை கேட்குறார். சரி, கவனிங்களேன். முதல் காரியத்தை, என்னுடைய முதல் குறிப்பு கவனிங்க. 16வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். சிம்சோன் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். பெலிஸ்தியர்கள் அவனோடு கூட போரிடுகிறார்கள். அவன் கையை நீட்டி ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுக்கிறான். பச்சை தாடை எலும்பு எடுக்கிறான். எடுத்து அதை வைத்து 1000 பேரை கொண்டு போட்டானா? எத்தனை பேர்? 1000 பேர் ஒரே நேரத்தில் அவன் கொலை செய்து விட்டான். அவன் சொல்கிறான், 1000 பேர் என் கையினால் குவியல் குவியலாய் கிடக்கிறார்கள். ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பான். அவன் ஒரு ஜெயண்ட்டில், அவன் ஒரு பெரிய ஆள், பயங்கரமாக சிரிச்சிருப்பான். பாரு, என் கையால் செத்து கிடக்காய். ஒரு பெரிய வெற்றி, ஒரு கிரேட் விக்டரி ஹி காட். அதற்கு அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 17வது வசனத்தை பாருங்கள். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான், ராமாத் லேகி. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை பாருங்கள், இதுதான் முக்கியமானது. 18வது வசனம், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? அவன் 1000 பேரை கொன்று போட்டான். ஆனால் எதிரிகள் முழுவதும் சாகவில்லை, முழுவதும் அழியவில்லை. அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவனுக்குள்ள ஒரு தாகம் வந்து விட்டது, ஒரு சரீர தாகம் வந்துருச்சு. அவ்வளோதான், 1000 பேரை கொண்டாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி இல்லை. அவன் என்ன சொல்லி கூப்பிடுகிறான்? மிகவும் தாகமடைந்து, ஆண்டவரே, நான் இந்த தாகத்தினால் சாக வேண்டுமா? என்னுடைய முதல் குறிப்பு, எப்படி நீங்கள் உங்கள் நீரூற்றை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொன்னால், முதல் குறிப்பு, டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் ஆஃப்டர் யூ காட் விக்டரி.
நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட உடனே நீங்கள் உங்கள் வனாந்தரத்தை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகாதிருங்கள். ஜெயம் கிடைத்த உடனே நானும் என்ன நினைப்போம் தெரியுமா? ஆகா, நமக்கு ஜெயம் கிடச்சிருச்சு, இனிமே நம்ம உயர்வு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒருவேளை வனாந்தரத்தை சந்திக்கலாம். நீங்கள் ஜெயம் பெற்ற எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். வேதத்தில் ஜெயம் கிடைத்த அடுத்த மூமெண்ட், அடுத்த நொடி, அடுத்த நாளே அவர்கள் எங்கே போனார்கள் தெரியுமா? வனாந்தரத்திற்கு போனார்கள். எலியா தீர்க்கதரிசியை பற்றி வசனம் சொல்லுகிறது, கர்மேல் பர்வதத்தில் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தான். 400 பேரை கொலை செய்தவன், ஜனங்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்தவன். எல்லாரும் கலங்குகிறார்கள், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தவன். அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் மிகவும் சோர்வடைந்தவனாய் சூறை செடியிலே கீழே போய் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. அவன் தன் ஜீவனை வெறுக்கிறான். கவனிங்க, ஒரு ஜெயம் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோதான், நம்ம மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது டபக்குன்னு கீழே விழுகிற சூழ்நிலை வரலாம். சர்ப்ரைஸ் ஆகாதிருங்கள். ஏனென்றால் வேதத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் மேலே ஒரு ஜெயம் கிடைத்த உடனே ஒரு விழுகையை சந்தித்தார்கள், அல்லது ஒரு வனாந்தரத்தை சந்தித்தார்கள். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானத்திலேருந்து என்ன சத்தம் உண்டாச்சு? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அடுத்த வசனம், அடுத்த அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்கே போனாரா? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகாதிருங்கள். என்னென்ன வனாந்தரம்லாம் வரலாம்? ஒருவேளை மனிதர்கள் வனாந்தரத்தை கொண்டு வரலாம், அல்லது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வனாந்தரத்தை நீங்கள் சந்திக்கலாம். யாரும் இல்லை என்கிற உணர்வு தான் வனாந்தரம். தனிமை ஒரு வனாந்தரம். அல்லது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமை, அது வனாந்தரம். ஆசை இருக்குது, பாஸ்டர், விருப்பம் இருக்குது, இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நான் ஸ்டக் ஆகிட்டேன் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த ஸ்டக்கான நிலைமை வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை பார்த்து நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகாதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால், அடுத்த வார்த்தை சொல்லுங்கள், ஆச்சரியப்படாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து நான் உங்களை என்ன செய்தேன்? வேறு பிரித்தேன். யோசுவாவை பற்றி வசனம் சொல்லுகிறது, யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடித்தார். 6 நாள் அமைதியாக சுற்றினார். 7வது நாள் சத்தம் போட்டார். எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. எரிகோவின் ராஜாவை பிடித்து கொலை செய்தார்கள். அடுத்த அதிகாரம் சொல்லுகிறது, அடுத்து நமக்கு வெற்றி தான் அப்படின்னு நினைக்கும் போது ஆயி பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஜெயம் கிடைத்த உடனே ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தை சந்திப்பீர்களானால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், ஆச்சரியப்படாதிருங்கள். இது இயல்பான ஒன்று. ஏன் பாஸ்டர் இதை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நம்பிக்கை அந்த ஜெயத்தின் மேல் வைக்கக்கூடாது, கர்த்தரை நம்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் 1000 பேரை கொண்டுட்டேன், அவ்வளோதான், நான் மகாபலசாலி அப்படின்னு அவன் இருக்கவில்லை. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் நம்பிக்கையை அவர் மேல் வைப்பதற்காக ஆண்டவர் சில நேரம் வனாந்தரத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலே அனுமதிக்கலாம். பவுல் அப்போஸ்தலனை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவன் தமஸ்கு வீதியில் போய் கொண்டிருக்கிறான். கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு வீதியில் வேகமாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. நான் அழைத்த ஊழியத்திற்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை வேறு பிரித்த உடனே வசனம் சொல்லுது கலாத்தியர் புஸ்தகத்தில், நான் உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்தில் நான் எருசலேமுக்கு போகாமலும் நான் எங்கே போனேன் தெரியுமா? அரபி தேசத்தில் உள்ள வனாந்தரத்திலே போயிருந்தேன். 3.5 வருஷம். ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே, உங்களை இன்றைக்கி ஆண்டவர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து போய்கிட்டு இருக்கும்போதே ரோட்டில் ஒரு பெரிய வெளிச்சம் சந்திச்சு, மகனே, நான் உன்னை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை சொல்ல தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே எங்கே போவீங்க? பாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவரே என்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக நானே இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அடுத்த மூமெண்ட் அவன் எங்கே போகிறான்? வனாந்தரத்துக்கு போகிறான். ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க. உங்கள் தரிசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல்,
உங்களுடைய வெற்றியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் ஆண்டவரை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில நேரம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு வறட்சியை, வனாந்தரத்தை அனுமதிக்கலாம். ஆச்சரியப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் இப்படிலாம் நடக்கணும்? எனக்கே நிறையா கேள்வி இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கனாலே நானே சொல்லுவேன், ஏன் எனக்கு நடக்கணும் தெரியாது. கடைசி வரைக்கும் நாம் ஆண்டவரை நம்பணுன்றதுக்காக தான் ஆண்டவர் செய்கிறார். நீதிமொழிகள் புத்தகத்தில் பார்க்குறோமே, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தராதிரும், தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிரும், நான் எல்லா நேரமும் உங்களையே நான் நம்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். 2வது குறிப்பு, நாம் எப்படி நம்முடைய நீரூற்றை கண்டுகொள்ளலாம் அப்படி சொன்னால் 18வது வசனத்தை வாசியுங்கள். 18வது வசனம். கவனிங்க, வனாந்தரம் 2வது உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்யும், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளும். எதுக்காக தெரியுமா? உன் தேவையை நீ பார்க்கணுன்றதுக்காக. அது வரைக்கும் 1000 பேரை கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேகமாக இங்கிட்டு வர்றவன் அங்கிட்டு வர்றவன் எல்லா பேரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ஒரு தேவை வந்து விட்டது. அந்த தேவையை வனாந்தரம் காட்டுகிறது. இப்போ என்ன தேவை? தண்ணி தேவை. உடனே அவன் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். த க்ரை ஆஃப் டெஸ்பரேஷன். அவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். அந்த வசனத்தில் என்ன போட்டு, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, அவன் கதறி அழுதிருப்பான், சத்தமாக கூப்பிட்டுருப்பான். தண்ணி கூடு அப்படின்னு மெதுவாக கேட்டுருப்பான். ஆண்டவரே பார்த்து செய்யுங்க அப்படியா கேட்டுருப்பான்? கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவரே நான் சாக போகிறேன், என்னைய காப்பாற்றுங்க, எப்படி ஆகில என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டுருப்பான். 2வது, உங்களுடைய நீரூற்றை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நீங்கள் சத்தமிட்டு ஆண்டவரிடத்தில் கூப்பிடும்போது ஆண்டவர் நீரூற்றை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு காதுகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காதை உண்டாக்கினவர் வசனம் சொல்லுங்க கேளாரோ. காதுகள் இருக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு. அந்த ஆண்டவர் உங்கள் சத்தத்தை விரும்புகிறார். என்ன சத்தம்? நீங்கள் மெதுவாக பேசினாலும் கேட்பார், மனசுக்குள்ளே பேசினாலும் கேட்பார், கத்தி பேசினாலும் கேட்பார், அல்லது இங்கே சிம்சோனை போல கதறி பேசினாலும் ஆண்டவர் கேட்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர். சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். ஆண்டவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால் ஆலயத்துக்கு போகிறா, சத்தமாக ஜோம் பண்ணலை, ஆனால் அவள் ஜோம் பண்ணதை பைபிளில் எழுதியிருக்கு. சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை நான் உமக்கே தருவேன் என்று சொல்லி வாய்க்குள்ளேயே பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவள் வாய் மட்டும் ஆடுது. பாஸ்டர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த அம்மா சரியான போதக்கார அம்மாவாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த அதிகாரத்தில் அவள் சொல்கிறா, நான் கர்த்தரிடத்தில் இவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறானா? சாமுவேல் என்று பேர் வைக்கிறார். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்குறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்பாரா? ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் பேச மாட்டோம், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். ஆண்டவரே என்னுடைய நீடு இது, என்னுடைய பிரச்சனை அவருக்கு தான் தெரியும்ல அப்படின்னு நினைப்போம். உண்மைதான், அவருக்கு தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் சம்டைம்ஸ் பிள்ளை கேட்கணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். குட்டி பிள்ளைக்கு தேவையானது என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து அடல்ட் ஆயிடுச்சு குழந்தை, அந்த பிள்ளை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சில நேரம் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாய்க்குள்ளேயாச்சும் சரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே அன்னாள் சொல்கிறா, முணுமுணுத்து ஜெபம் பண்ணுங்க. தாவீது சொல்கிறான் ஒரு இடத்துல, என் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சில நேரம் சோதனையில், வேதனையில், மனம் உடைந்ததினால மனிதர்கள் உங்களுக்கு பண்ணின காரியங்களை நினைத்து நீங்கள் மனம் உடைந்து வாயில் வார்த்தை வராது. அந்த பெருமூச்சின் சத்தத்தை கூட கர்த்தர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே அவன் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுகிறான். நம்முடைய ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர். நீங்கள் பர்திமேயு குருடனை போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தமாக கூப்பிட்டாலும் சரி,
அன்னாலே போல முணுமுணுத்து கூப்பிட்டாலும் சரி, அல்லது தாவீதை போல பெருமூச்சு விட்டாலும் சரி, சிம்சோனை போல கதறினாலும் சரி, என் தேவன் நம் சத்தத்தை கேட்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்குறார்? கடந்த காலத்தில் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறாரா? கடந்த காலத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஃபேமிலியில், வியாபாரத்தில், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன ஆண்டவரே, என் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறீர். உம்முடைய காதுகள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, வசனத்தை வாசிங்கள் 19வது வசனத்தில், அப்பொழுது தேவன் பாருங்க, சில நேரம் ஊற்று எப்போ திறக்கும் தெரியுமா? உங்கள் சத்தம் வர்ற வரைக்கும் ஊற்று திறக்காது. உன் வாய் திறக்காத வரைக்கும் அற்புதம் சில நேரங்கள் நடக்காது. ஆண்டவரே அற்புதம் செய்வார், உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து சத்தம், அந்த வசனம் என்ன எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பொழுது இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இவன் கதறி கொண்டு இருக்கும்போது, இவன் சத்தம் போட்டு கொண்டு இருக்கும்போதே, அப்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சில நேரம் உங்கள் சத்தம் மேலே போகும்போது கீழேருந்து தண்ணியெல்லாம் திறந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் அப்படி தான் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நிரப்புவார், நம்புங்க. நீங்கள் இந்த ஜெப மாதத்தில் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆண்டவரே இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை, நமக்கு லேவி தெரியும், லேகி தெரியுமான்னு தெரியல. லேகி அப்படின்னா என்னன்னா, நான் படிக்கும்போது அது எலும்புகள் நிறைந்த இடம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த இடத்துக்கு தரிசனத்தில் போனார். அது மனித எலும்புகள் நிறைந்திருந்தது. ஆனால் இந்த லேகியை பற்றி சொல்லுகிறார்கள், மிருக ஜீவன்கள், நம்ம வீட்டில் மரிக்கிற ஆடு, மாடு, கழுதை அல்லது நாய், இதனுடைய மரித்த சடலத்தை எல்லாம் கொண்டு போய் போடுகிற இடம், மரித்த சடலங்கள் நிரம்பி இருக்கிற இடம், நாற்றம் எடுக்கிற இடம், பிடிக்காத இடம். வீட்டில் ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ உளுந்து கிடக்கு. என்ன தேடுறீங்க கிடைக்கவே இல்லை. என்ன நாறுது, அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பக்கத்தில் பிரெட்டு கிடக்கு. நீங்கள் அதை எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். சரியா? எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் பாஸ்டர் வந்து மலேசியா போகிறதுக்கு முன்னாடி, விபிஎஸ் டைமு, எங்கள் பாஸ்டர் மலேசியா போகிறதுக்கு முன்னாடி மீன் வாங்கிட்டு வந்தார். அவர் ஒரு பைக் வச்சுருந்தார், ஒரு பெரிய வண்டி. மீன் வாங்கி வீட்டில் கொடுக்காம தலைவன் சர்ச்சில் நிப்பாட்டிட்டு மறந்து ஊருக்கு போயிட்டார். அவர் யாராச்சும் பேசுனாங்கன்னா மறந்துடுவார். ஃப்ளைட் ஏறி போயிட்டார், ஊருக்கு போயாச்சு. 3-4 நாள் விபிஎஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, சர்ச்சே நாறுது. நாங்கள் தேடி அலையிறோம், எல்லாம் மோந்து பார்த்துட்டு அலையிறோம். சின்ன பையங்களாக இருந்தோம், ஜோசின் மாதிரி. பார்த்தா கடைசி உள்ளுக்கு மீன் அழுகி போய் இருந்தது. அந்த மீனை நம்ம சமைக்க மாட்டோம் கண்டிப்பாக. இங்கே லேகியை பற்றி வசனம் சொல்லுது, மரித்த சடலங்கள் நிறைந்த இடம், மரித்த மிருக ஜீவன்களை தூக்கி போடுகிற இடம். குப்பை இருக்கிற இடத்த நம்ம கிராஸ் பண்ணும்போதே மூக்கை மூடிக்கிட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாராம்? தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து என்ன ஓடி வந்தது? நம்முடைய ஆண்டவர் சில நேரம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸில் இருந்து கூட அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட அற்புதம் செய்வார். நீங்கள் நினைக்கலாம், இந்த இடத்துலேருந்து எனக்கு வேணாம் ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே தண்ணி கொடுக்குறதான் கொடுக்குறீர், மேலே இருந்து கொடுக்க வேண்டியனே, ஏன் கீழே இருந்து கொடுக்குறீர்? நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படி. ஆண்டவரே இவங்ககிட்டேருந்து உதவி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஆள்கிட்டருந்து மட்டும் எனக்கு எதுவும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சில நேரம் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக அவர் செயல்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீர் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். வசனம் சொல்லுது, நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். சரத்திட்ட பேசி இருக்கும்போது சரத் சொன்னார், பாஸ்டர் நாம் ஆண்டவரை கடைசி ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆண்டவர் தான் ஆப்ஷன் நம்ம நினைக்க மறந்து விடுகிறோம். பாருங்கள், அது உண்மையான வார்த்தை. அந்த வனாந்தர பாதையில் போகும்போது தான் நம்மளுக்கு ஆண்டவர் அனுபவங்களை உண்டாக்கி தருகிறார். ஆண்டவர் எதிர்பாராத இடங்களில் இருந்து அற்புதங்களை செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். இயேசு பாலகனை தரிசிக்க 3 சாஸ்திரிகள் வருகிறாங்க. அவங்க நேராக போய் யூதாவில் உள்ள ஏரோது அரண்மனைக்கு போகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அவங்க ஏரோதுகிட்ட போய் கேட்குறாங்க, ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இங்கே கர்ப்பவதிகள் யாரும் இருந்தாங்களா?
உடனே அவன் சொல்கிறான், ராத்திரி நேரத்தில் எங்கள் வீட்டில் யாரும் கர்ப்பமாக இல்லை, யாரும் பிறக்கலை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பிறந்திருக்கிறாரு, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். உடனே அந்த ஏரோது என்ன செய்கிறான் தெரியுமா? சரியான அட்ரஸ் கொடுக்குறான். நீங்கள் பெத்லகேமுக்கு போங்க, அங்கே தான் பிறந்திருக்கிறாருன்னு சாஸ்திரிகள் எல்லாம் சொல்கிறாங்க, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. ஏரோதை வைத்தே ஆண்டவர் சரியான அட்ரஸ் கொடுக்க வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வேண்டாத ஒரு ஆள், பிள்ளைகளை கொலை செய்கிற அந்த ஆளை வைத்தே ஆண்டவர் சரியான அட்ரஸ் கொடுத்தார். ஆமானை பற்றி பார்க்கிறோம். ஆமான் என்ன செய்தான்? 50 முழ தூக்கு மேடையை ரெடி பண்ணினான். யூதர்கள் ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழிக்கணும்னு நினச்சான். அந்த ஆமானை வைத்தே மொர்தெகாயை கணம் பண்ண வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில ஆட்களை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். உண்மையிலே எனக்கே பயமாக இருக்கும். ஐயோ அப்பா இவர் வராரா, இவர் ஏன் ஃபோன் பண்ணுறாரு, தேவையில்லாமல் நமக்கு பயம் வரும். ஆண்டவர் சில நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து, நீங்கள் விரும்பாத இடங்களில் இருந்தும் கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். சவுலை பற்றி பார்க்கிறோம் புதிய ஏற்பாடில், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில். அங்கே ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவன் சம்மதித்திருந்தான். சாட்சிகளுடைய எல்லா வஸ்திரத்தையும் அவன் தான் பாதுகாத்து கொண்டிருந்தான். சபைகளை உடைக்கிறவன் அவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தில் யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சி சிறையில் போடுகிற ஆள். அந்த ஆளை ஆண்டவர் தொட்டுட்டார். ஆண்டவர் தொட்ட உடனே அந்த வசனத்தை பார்ப்போமா? பைபிள் போட்டாமல் ஒரு மாதிரி இருக்கீங்களே. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 12வது வசனத்தை 11வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதா வீட்டிலே தர்சு பட்டணத்தானேயே சவுல் என்னும் பேர் கொண்ட ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? ஆண்டவர் சொல்கிறாரு, சவுல்னு ஒருத்தன் வந்திருக்கிறான் தமஸ்குவுக்கு, அவனை போய் தேடு அப்படின்னு சொன்னால், நம்ம ஆள் பாஸ்டர் அனனியா என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தை பாருங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். உடனே ஆண்டவர்கிட்ட அனனியா சொல்கிறாரு. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து என்னது அநேகரால். ஆண்டவரே, இந்த ஆளுக்காக மட்டும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, அவர் டேஞ்சரஸ் பர்சன், அவர்கிட்ட போய் நான் பாஸ்டர்னு சொன்னால் அடுத்த நொடி என்னை பிடிச்சி அடிச்சு போடுவார். ஏற்கனவே ஸ்தேவானை கொண்டிருக்கிறாரு. இந்த ஊருக்கு வந்தது எதுக்காகனா அவரை எங்களெல்லாம் பிடிக்க தான் வந்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற ஆட்கள், நம்மளாம் ஐடியா மணி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 15ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ. ஆண்டவர் வழிகாட்டுகிற ஆண்டவர். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி இருக்கிற சபைகள்லேயும் விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுப்போம், ஆலோசனை கேட்க மாட்டோம். ஏன்னா ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்போம், ஃப்ரீ அட்வைஸை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர். எதிர்பாராத இடத்திலிருந்தும் விரும்பாத இடத்திலிருந்தும் கர்த்தர் நீரூற்றை பிளக்க பண்ணுகிற ஆண்டவர். நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். நமக்காக எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் தேவன் அதிசயங்களை செய்வாராக. 4வது, நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் நமக்கு நீரூற்றை தர வேண்டுமானால் அந்த வசனத்தை வாசிங்க. 19வது வசனம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15:19 இப்படி எழுதியிருக்கிறது. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் அதை குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயர் வைத்தான். தமிழில் எண்ணக்கோரின்னு இருக்கு, ஹீப்ருவில் என் ஹக்கோர். சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிடறேன், சரியா? என் ஹக்கோர், இதுதான் முக்கியமானது. என் ஹக்கோர் அப்படின்னா ஊற்று என் சத்தத்தை கேட்கிறது என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. ஊற்று யாருடைய சத்தத்தை கேட்கிறது? என் சத்தத்தை கேட்கிறது. உங்கள் அற்புதம் உங்கள் சத்தத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் பேசுகிற வார்த்தையை அது கேட்க ஆவலாக இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு தண்ணி வரட்டும்னு கர்த்தரை நோக்கி மேலே அவன் சத்தம் போன உடனே கீழே அற்புதம் நடந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதத்தில் உங்கள் அற்புதம் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கா யாருக்காயிலும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்கு. விதவைன்னு ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில். அவங்க வீட்டுக்காரரு ஒரு பாஸ்டர். அவர் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிட்டாரு. தெரியாமல் கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டார். கடன்காரர்கள் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க வந்து விட்டார்கள். எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், உன் வீட்டில் இப்போ என்ன இருக்குது? கவனிங்க, உன் வீட்டில் என்ன இருக்குது? அவள் சொல்கிறா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டெல்லாம் போய் வெறும் குடங்களை வாங்கு, வீட்டுக்குள்ளே வை,
கதவை பூட்டு, நீயும் உன் பிள்ளைகளும் அதிலே வார்த்து வை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா எண்ணெயை எடுத்து அப்படியே ஊற்றுறாங்க. நல்லா கவனிங்க, முடிக்க போகிறேன். எண்ணெயை எடுத்து ஒரு வெற்று பாத்திரத்தில் வார்க்கிறார்கள். அடுத்த பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் அந்த சத்தத்தை கேட்குது. இன்னும் நான் வரணும் அப்படி சொல்லி அடுத்த பாத்திரம் கொண்டு வா, எண்ணெய் வந்து கொண்டே இருக்கு. அடுத்த பாத்திரம் கொண்டு வா, பெரியவன் சொல்லியிருப்பான், அவ்வளோதான், பாத்திரமே இல்லை, எண்ணெய் நின்று போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் அற்புதம் உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய அற்புதம் நம்முடைய சத்தத்தை கேட்கிறது. என் ஹக்கோர் அப்படி என்றால் ஊற்று நம் சத்தத்தை கேட்கிறது. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆசீர்வதித்து 12 சீஷர்கள்ட்ட கொடுத்து 50 பேராக உட்கார வை, 100 பேராக உட்கார வைனாரு. 50 பேராக உட்காந்தாங்க லைன். ஒரு பந்திக்கு 50 பேர், ஒரு பந்திக்கு 100 பேர்னு சொல்லி எல்லாம் உட்காந்தாங்க. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் எடுத்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டார். இவங்க 12 பேரும் என்ன செஞ்சாங்க? அதை விட்டு கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை, நான் ரொட்டி கொடுக்குறேன், நீ என்ன கொடு, மீன் கொடு அப்படி சொல்லி மீன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட் லைனில் 10வது லைனில், மாப்பிள்ளை இந்த ஏரியாவுக்கும் வா, ப்ரெட்டு கொண்டு வா அப்படி. அவன் அங்கேயும் போய் ப்ரெட்டு கொண்டு, அவங்க சொல்ல ப்ரெட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அற்புதத்தை நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்ல அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஹக்கோர் அப்படின்னா உங்கள் சத்தத்தை உங்கள் ஊற்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நாம் பாடினோமே, என் ஹக்கோர் எந்தன் துணையாளர். நீங்கள் என் ஹக்கோர்னு சொல்லும்போது உங்கள் சத்தம் கேட்குது பக்கத்தில். ஏன்னா நீங்கள் எதையாயிலும் நினச்சி ஆண்டவரே இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, அன்னாள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். அது வரைக்கும் கர்த்தர் அடைத்து வைத்திருந்தால் இவ போய் அழுத உடனே அவளுடைய கர்ப்பம் அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் போல. கர்ப்பம் திறந்து விட்டது, அங்கே குழந்தை பிறக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து நாம் இதிலேருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த வசனத்தை பாருங்கள். அதற்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்? எண்ணக்கோரி என்று பேர் வைத்தான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்துக்கு பேர் வையுங்கள். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் போய் பேர் வைங்க. மோசையை பற்றி வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் விலையேறப்பெற்ற ஜெயத்தை கொடுத்தபடினால் அந்த இடத்திற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டான். இவன் ஒரு பேர் வைக்கிறான், எண்ணக்கோரி அப்படின்னு பேர் வைக்கிறான். அன்னால் ஆண்டவரிடத்தில் எப்படி பேர் வைக்கிறான்? கர்த்தரிடத்தில் இவனை கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? சாமுவேல். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அற்புதம் நடந்திருக்கா கடந்த காலத்தில்? அதுக்கு பேர் வைங்க. என் பிள்ளையோடைய கல்யாணத்தில் நடந்த அற்புதம், அதுக்கு என்ன பேர் வைப்பீங்களோ ஏதோ ஒரு பேர் வச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுங்கள், இது கல்யாணத்தில் நடந்த அற்புதம், வீடு கட்டுறதில் நடந்த அற்புதம், வியாபாரத்தில் நடந்த அற்புதம். பேர் வையுங்கள். ஆபிரகாம் சொல்கிறான், அங்கே என் மகனை கொண்டுட்டு பலி செலுத்த போனேன், ஆனால் என் மகனை ஆண்டவர் பலி செலுத்த விடலை. அதுக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அதனால் அவ்விடத்திற்கு அவன் யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று பேர் வைத்தான். அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அந்த வசனம் எப்படி போட்டிருக்கிறது? அது இந்நாள் வரைக்கும் எங்கே இருக்கிறது? லேகியில் இருக்கிறது. அசுத்தமான அந்த இடத்திலே ஒரு சுத்தமான நீர் அங்கே இருக்கிறது. விரும்பப்படாத இடத்திலே விரும்பப்பட்ட ஒன்று இருக்கிறது. அநேகம் மரித்த சடலங்களுக்கு மத்தியிலே இவன் உயிரை பிழைக்க வைத்த ஒரு நீரூற்று அங்கே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்காக ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன். பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்காக ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. என் ஹக்கோர் அப்படி என்றால் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். எல்லோரும் எழுந்து நிற்போம். நீங்கள் பேர் வைக்க சொன்னால் என்ன பேர் வைப்பீங்க? இன்றைக்கி வீட்டில் போய் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அதுதான். ஒரு பேர் வைங்க. யெகோவா நிசின்னு வைப்பீங்களோ, யெகோவா ராஃபான்னு வைப்பீங்களோ, யெகோவா ஈரேன்னு வைப்பீங்களோ, ஏதோ ஒரு பேரை வைங்கள். ஆண்டவரே, என் வியாதியில் எனக்கு சுகம் தந்தீர், நீர் யெகோவா ராஃபா, நீர் என் பரிகாரி. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, உங்கள் வறட்சியிலே உங்களுக்காக ஒரு என் ஹக்கோர் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். ஒரு ஜெயத்தை பார்த்தவுடனே ஒருவேளை வனாந்தரத்தை சந்திக்க வேண்டிய அனுபவம் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் அற்புதமும் கேட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் சத்தத்துக்காக உங்கள் அற்புதம்
காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது என் பிள்ளை சத்தம் போட்டு என்னை கூப்பிடுவான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உதவிகள் வரும்படிக்காய், விரும்பப்படாத இடங்களில் இருந்தெல்லாம் அற்புதங்கள் நடக்கும்படிக்காய். ஏனென்றால் அவர் கடவுள், அவர் தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல நம்பணும். பாஸ்டர் ரிப்போர்ட்டெல்லாம் இப்படி சொல்லுது அப்படின்லாம் நம்பாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. எது இருந்தாலும் என் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை நம்புங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் ஹக்கோர் அப்படி என்றால் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். உங்கள் ஊற்று உங்கள் சத்தத்தை கேட்கிறது. இன்னும் பாத்திரங்களை கொண்டு வா என்று சொன்னபோது எண்ணெய் வந்தது. பாத்திரங்கள் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியே நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வியாபாரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, என் ஊழியத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த சபைக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களும் நேம் வைத்து கூப்பிட வேண்டும். என் ஹக்கோர், யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷாபோத் அப்படின்னு நாங்க சொல்லணும். ஆண்டவரே, யெகோவா மெக்காதீஸ்னு சொல்லணும். ஆண்டவரே, நாங்கள் பேர் வைத்து அழைக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்க பிள்ளைங்க ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்பாங்கன்னா நீங்க சொல்லுங்க, இது ஆண்டவர் என் கல்யாணத்தில் செஞ்ச அற்புதம், என் வியாபாரத்தில் செஞ்ச அற்புதம், இது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. என் ஹக்கோர், நீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர். அப்படியே கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க ஒரு நீரூற்று சுரந்து வருவதாக எங்கள் பிள்ளைகளுக்காக. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே ஏற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும். கடைசியாக என் ஹக்கோ, என் ஹக்கோ, நீ எந்த துணையாளரே, தாகம் நீர். சத்தம் உயர்த்தி என் ஹக்கோ, என் ஹக்கோ, நீர் எந்த துணையாளர், துணையாளரே, தாகம் நீர் ஜீவ தண்ணீரே, சர்வவல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினீர். தண்ணீர் ஓடி வந்தது, அவன் பிழைத்தான், அவன் அங்கே மரிக்கவில்லை. உம்முடைய பிள்ளைகளுக்காக தண்ணீர் ஓடி வரட்டும் ஆண்டவரே. அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளை பிழைக்க செய்கிற ஜீவ நீரூற்று உம்மிடத்திலிருந்து வரட்டும். பரத்திலிருந்த நன்மையான ஈவுகள் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆராதனையில் வந்த பிள்ளைகள், தேவ வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
நாங்களும் உமக்கு பேர் வைத்து அழைக்கத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையிலே சாட்சியை நீர் ஏற்படுத்துவீராக. உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.